Hi students, how are you? I am fine. I am your auditing miss. Now we are going to continue the first chapter. Now we are going to see what is the meaning of investigation. Do you know? Are you hear the word investigation? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய சினிமாலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. So what is the meaning of investigation? Investigation is a detailed examination of accounts and inquire into the state of affairs of the business or for a specific purpose. So what is the meaning? Investigation is a detailed examination. நல்ல தரோவா எதை அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது தரோவா அக்கௌண்ட்ஸை பார்த்து and inquire into the state of affairs of the business. என்கொயர்னு என்ன அர்த்தம்? அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்குறது. எதுக்காக? ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்துக்காக ஒரு கம்பெனியுடைய அக்கௌண்ட்ஸை மறுபடி செக் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இன்வெஸ்டிகேஷன். அகெயின் யூ லிசன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்? த இன்வெஸ்டிகேஷன் இஸ் அ டீடைல்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் and inquire into the state of affairs of the business or for a specific purpose. Okay. The next one, what is the definition? According to Spicer and Pekula, the term investigation implies an examination of records for some specific purpose. Again, எதுக்காகனா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஒரு முக்கியமான காரணத்துக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் நத்திங் பட் எக்ஸாமின் த அக்கௌண்ட்ஸ். மறுபடியும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? இன்வெஸ்டிகேஷன். ஸோ வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ்? ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அர்த்தம்? காரணம், நோக்கம். எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்? த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த கன்சர்ன். த ஃபஸ்ட்டு பாயிண்ட், டு அசர்டைன், எதுக்காக கண்டுபிடிக்கிறது? எதை? த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த கன்சர்ன். கன்சர்ன்னா என்ன அர்த்தம்? ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், எதுவாக வேணுமா இருக்கலாம். ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், டு இன்வெஸ்டிகேட் வென் ஃப்ராட் இஸ் சஸ்பெக்டட் பை த ப்ரொப்ரைட்டர். இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா, ஃப்ராட்னால் எனக்கு நம்ம பார்த்துருக்கோம், அதாவது வேணுட்டுமே சீட் பண்ணுறது. ஸோ எப்போ ஒரு ப்ரொப்ரைட்டர்னால் யார்? ஓனர். எப்போ ஒரு ப்ரொப்ரைட்டர் சஸ்பெக்ட் பண்ணுறாரோ, சஸ்பெக்டட்னா என்ன அர்த்தம்? சந்தேகப்படுறது. எப்போ ஒரு ஓனர் நம்ம கம்பெனியில் ஏதோ கணக்கில் ஃப்ராட் நடக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்போ என்ன செய்யலாம்? நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட், டு இன்வெஸ்டிகேட் வென் ஃப்ராட் இஸ் சஸ்பெக்டட் பை த ப்ரொப்ரைட்டர். ஓகே. த தேர்ட் பாயிண்ட், to investigate on behalf of income tax authorities for the tax liability. Third one என்னதுன்னா இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக என்ன செய்வாங்க? கம்பெனியுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. த ஃபஸ்ட்டு ஒன் என்ன பாயிண்ட்டு? டு அசர்டைன் த ரியல் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுக்காக. செகண்டு, த சஸ்பெக்ட். யார்? த ப்ரொப்ரைட்டர். ஓனர் சஸ்பெக்ட் பண்ணி என்ன செய்யலாம்? இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். தேர்ட் ஒன் என்னது? டேக்ஸ் பர்பஸ்க்காக. ஸோ த நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் auditing and investigation. Very important question. What are the difference between auditing and investigation? The first one, meaning. What is the meaning of auditing? Auditing is concerned with examining the accounts and reporting on financial statement. ஆடிட்டிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? ஆடிட்டிங். பட் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன அர்த்தம்? The investigation is the examination of accounts of the business for the special purpose. ஸோ அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக செஞ்சால் அதுக்கு பேர் ஆடிட்டிங். சம் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக எக்ஸாமின் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? இன்வெஸ்டிகேஷன். த செகண்ட் பாயிண்ட், ஆப்ஜெக்டிவ், டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கணும்? கம்பெனியோடைய நிதி நிலைமையை தெரியறதுக்காக தான். ஆனால் இங்கே இன்வெஸ்டிகேஷன் என்னது? ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். முக்கியமான சில காரணங்களுக்காக மட்டுமே தான் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், கம்பல்ஷன். இட் இஸ் கம்பல்சரி. கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஒவ்வொரு கம்பெனியுமே ஆடிட்டிங் பண்ணணும். பட்
இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் கம்பல்சரி. பிகாஸ் எப்போ ப்ரொப்ரைட்டர் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாரோ ஃப்ராட் நடக்குதுன்னு அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. 4th one பீரியட். எப்போ பண்ணுவாங்க ஆடிட்டிங்? அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஒவ்வொரு வருஷ கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டிங் பண்ணுவாங்க. பட் இன்வெஸ்டிகேஷன் இட் கேன் பி டன் ஓவர் எ பீரியட் ஆஃப் இயர். எப்போ வேணுமா பண்ணலாம். அதாவது இட் கேன் பி டன் ஓவர் எ பீரியட் ஆஃப் இயர். ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் எப்போ வேணுமா என்ன செஞ்சுக்கலாம், பண்ணலாம். தென் 5th point கண்டக்ட். யார் கண்டக்ட் பண்ணுவாங்க? த ஆடிட் இஸ் கண்டக்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஓனர். ஆடிட் யார் பண்ணுவாங்க? ஓனருக்கு பதிலாக ஆடிட்டர் பண்ணுவார். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கண்டக்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவுட் சைடர். கம்பெனிக்கு வெளியில் இருக்கவங்க, ஒரு கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டருக்கு திடீர்னு சந்தேகம் வருது, கம்பெனியில் லாபம் வருது ஆனால் நமக்கு தரமாட்டேங்கிறாங்க, ஏதோ உள்ளே வந்து ஃப்ராட் நடக்குது அப்படின்னு ஒரு சஸ்பெக்ட் பேரில் கூட அவங்க என்ன செய்யலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஸோ மேபி த அவுட் சைடர். பட் ஆனால் ஆடிட்டிங் வந்து யார் செய்வாங்க? த ஓனர் தான் செய்வார். 6th one ஸ்கோப். இட் இஸ் ஆஸ் அ நேரோ ஸ்கோப். நேரோன்னு அர்த்தது ஒரு குறுகிய பாதை மாதிரி, குறுகிய வழி. ஆனால் இட் ஹாஸ் எ வைட் ஸ்கோப். இது யார் வேணுமாலும் என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட். யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஆடிட்டரை? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ். கம்பெனியோடைய உறுப்பினர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் தான் யார் என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த அவுட் சைடர். இன்வெஸ்டிகேட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அவுட் சைடர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட். த ஆடிட்டர் ஹேஸ் டு கிவ் அ ரிப்போர்ட் அபவுட் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் எதை பற்றி இருக்குன்னா, ஒரு கம்பெனியோடைய ரியல் ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமையை பற்றியே தான் இருக்கும். ஆனால் இன்வெஸ்டிகேஷனில் இன்வெஸ்டிகேட்டர் என்ன ரிப்போர்ட் பண்ணுவார்னா, ஆன் த பேசிக் ஆஃப் கன்க்ளூஷன் அண்ட் என்கொயரி. கன்க்ளூஷன்னு அர்த்தம் ஃபைனல் பண்ணிவிட்டு அவர் என்னெல்லாம் என்கொயரி பண்ணாரோ அதை பற்றிய ரிப்போர்ட்டை தான் அவர் கொடுப்பார். ஓகேவா? குவாலிஃபிகேஷன். ஒன்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் குவாலிஃபைட் டு கண்டக்ட் த ஆடிட் ஆஃப் கம்பெனிஸ். ஒரு கம்பெனியோடைய அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை உண்டு, குவாலிஃபிகேஷன் உண்டு? ஒரு சிஏ பர்சனுக்கு தான், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு தான். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் நீட் நாட் பி கண்டக்டட் பை அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். பட் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட், ப்ராசஸ் ஆஃப் ஒர்க். இன்வெஸ்டிகேட்டட் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் ஆடிட்டட் இன் ஆர்டினரி கோர்ஸ். பொதுவாகவே ஒரு கம்பெனியோடைய அக்கௌண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆடிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. Generally, the audited books of accounts are taken up for investigation. ஆனால் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடிட்டர் ரெடி பண்ணி முடித்த ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கை தான் என்ன செய்வாங்க, அக்கௌண்ட்ஸ் நோட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டிங் இன் எ கம்ப்யூட்டர் பேஸ்ட் என்விரான்மெண்ட். இப்போல்லாம் ஆடிட்டிங் எப்படி பண்ணுறாங்க? ஃபஸ்ட்லாம் ஆடிட்டர்னு ஒரு ஆடிட்டர் ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலிமா ரிட்டர்னாக பார்ப்பாங்க. இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டரைஸ் பேஸ் தான். ஸோ அது எந்த மாதிரி? ஃபஸ்ட் ஒன், இன்ட்ரடக்ஷன். த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தட் இஸ் ஐடி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் இன்டெக்ரல் டு மாடர்ன் இன் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த மாடர்ன் சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம், ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ் தான். ஓகேவா? த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆடிட்டிங் begin an electronic data process. Full another electronic data process, that is EDP. The auditing and developed largely as a result of the rise in technology in account system. So இதன் மூலிமா நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக ஆடிட் பண்ண முடியும் கம்ப்யூட்டரைஸ் மூலிமா. அட் த மீன் டைம் ரொம்ப ஸ்பீடாகவும் என்ன செய்ய முடியும், ஆடிட் பண்ண முடியும் கம்பேர் டு மேனுவல் ஒர்க். ஸோ த ஆடிட் அப்ரோச் இன் கம்ப்யூட்டரைஸ் என்விரான்மெண்ட். எப்படிலாம் வந்து கம்ப்யூட்டரைஸ் என்விரான்மெண்ட், அதாவது கம்ப்யூட்டரைஸ் மூலமாக ஆடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, த ஃபஸ்ட் ஒன், ஆடிட் அரவுண்ட் த கம்ப்யூட்டர். ஆடிட் அரவுண்ட் த கம்ப்யூட்டர். த நெக்ஸ்ட் ஒன், ஆடிட் த்ரூ த கம்ப்யூட்டர். த தேர்ட் ஒன், ஆடிட் வித் த கம்ப்யூட்டர். தென் அப்ரோச் டு கம்ப்யூட்டரைஸ் ஆடிட். நம்ம எப்படி பண்ணுவோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், ஆடிட்டிங் அரவுண்ட் த கம்ப்யூட்டர்.
It is a type of auditing done in the traditional method. So it is called traditional method. The auditor summarize the input data and ignore the computer processing but answer the correctness of the output data. ஸோ இதுதான் என்னது ட்ரெடிஷ்னலான சிஸ்டம். இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிவிட்டு எல்லா கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் முடிச்சுவாங்க. இட்ஸ் ஜென்ரேட்டட் பை த கம்ப்யூட்டர். திஸ் அப்ரோச் இஸ் ஜென்ரலி ரெஃபர் டு ஆஸ் ஆடிட்டிங் அரவுண்ட் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரோட இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதுதான் ஃபஸ்ட்டு ஓகேவா. செகண்ட் ஒன் ஆடிட்டிங் த்ரூ த கம்ப்யூட்டர். டியூ டு த ரியல் டைம் computer environment, there may be only limited amount of source documents or paperwork. Hence the auditor may employ an approach known as auditing through the computer. அதாவது குறைஞ்ச அளவு அமௌண்ட்டு குறைஞ்ச டாக்குமெண்ட்ஸ் ரன் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் ஆடிட்டிங் வித் த கம்ப்யூட்டர். The utilization of computer may be the auditor for some audit work, and he used some general software for the purpose of calculating, depreciating, printing letters and duplicate checking and the files comprising. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கம்ப்யூட்டரைஸ் மூலமாக பண்ணுறாங்க. தென் ஆடிட் ப்ராசஸ் ஃபார் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம். என்ன மாதிரி ப்ராசஸ்? ஃபஸ்ட் ஒன் ப்ரிலிமினரி சர்வே, the second one assessing internal control, then testing, then substantive testing, last one audit report. Conducting preliminary the first survey. This is a preliminary work to plan how the audit should be conducted. So இதுதான் first one. அதாவது ப்ரிலிமினரி எப்படி ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய விஷயங்கள் தான் என்னது ப்ரிலிமினரி. தட் இஸ் how to identify the computer software used, understanding accounting application process by computer and identification applicable control. தான் ஃபஸ்ட் ஒன். எப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. செகண்ட் ஒன் ரிவ்யூ. அது எப்படின்னா இட் வே ஆன் டூ டைப்ஸ், ஜென்ரல் கண்ட்ரோல், அப்ளிகேஷன் கண்ட்ரோல். ஜென்ரல் கண்ட்ரோல்னால் என்ன அர்த்தம்? The general control are those that cover the organization management and processing within the computer environment. அந்த கம்ப்யூட்டர் என்விரான்மெண்ட்குள்ளவே இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஜென்ரல் கண்ட்ரோல். The second one application control. The second one application control. The application control related to specific tasks performed by the system. ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு முக்கியம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக மட்டும் இதை செய்கிறதுக்கு பேர் தான் என்னது application control. The third one compliance testing. It is performed to determine whether the control actually exists and functions as intended. This can be performed by comparing the result to predict the result. அதாவது கம்பேரிசன் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆடிட்டிங் பண்ணும்போது போன வருஷத்தோடைய டேட்டா எப்படி இருக்குது, இந்த வருஷத்தோடைய எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படிலாம் ஆகிருக்கு, ப்ரோக்ரெசிவில் இருக்கா இல்லை டிக்ளைன் ஆகிட்டே போயிருக்கா, இதை பற்றி கம்பேரிசன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது டெஸ்டிங். The next one substantive testing. Another one. This is performed to determine whether the data is real. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம என்னது கம்பேரிசன் பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணுறது. பட் இது வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது கரெக்ட் தானா, இது எல்லாமே ரியல் தானா, எல்லா டிரான்சாக்ஷனும் அதாவது பேலன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மை தானான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது தான் இதுக்கு பேர். ஓகேவா. அதாவது தட் இஸ் ஆடிட்டிங் வித் த கம்ப்யூட்டர். Substantive testing. The third one audit report. Audit reportனால என்னது கன்க்ளூஷன் தான். The audit report will contain அது என்னலாம் இருக்கும், the detailed information of various aspects of the finding in the process of audit in the computerized environment. ஸோ கம்ப்யூட்டர் மூலியமாக ஆடிட் பண்ணதால் வந்த எல்லா விஷயங்களும் ஃபுல் டீட்டெயில்ஸும் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஓகேவா. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனில் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஆடிட்டிங்னா என்ன, வாட் இஸ் த மீனிங், வாட் இஸ் த டெஃபினிஷன், ஆடிட்டிங்லேயே வந்து அதோடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆடிட்டிங், ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். இதில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்னால்
வாட் இஸ் த லிட்ரல் மீனிங், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். தென் டிஃபைன் ஆடிட்டிங். வாட் ஆர் த ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஷார்ட் ஆன்சரில் பாருங்கள், வேரியஸ் கிளரிக்கல் எரர்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது நமக்கு. அதே மாதிரி who is a auditor, what is a fraud, what is window dressing, இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நமக்கு இந்த ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்ஏஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி எழுதுவீங்க. ஆனால் ஷார்ட் ஆன்சர் ஏன் மிஸ்ஸு கொடுத்துருக்கேன்னா, எஸ்ஏவாக படிக்க உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த எஸ்ஏயில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஷார்ட் கொஸ்டின்லாம் படிச்சிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ரைட் த எஸ்ஏ ஆல்சோ. So just you see the essay type question. What are the difference between accounting and auditing? Very important question. What are the difference between accountancy and auditing? Next one, explain the various objectives of auditing. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான question. Difference, distinction, difference between auditing and investigation. இன்னைக்கு பார்த்தோம் பாருங்க அந்த difference. Then what are the advantages and disadvantages of auditing? ஸோ இந்த லெசனில் இந்த 4 எஸ்ஏவும் நீங்கள் தரவாக படித்தாலே போதும். மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஏவாக தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த எஸ்ஏலேருந்து தான் நம்ம பிரித்து மிஸ்ஸு ஷார்ட் ஆன்சர் வெரி ஷார்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 எஸ்ஏவும் தரவாக படித்தாலே இந்த ஒரு லெசன் வரும். ஓகே, that's all students. Thank you very much. We will meet on next lesson and the next video. Thank you so much.